கலைஞரே பிறக்கலன்னா, அண்ணாவே பிறக்கலன்னா வேற யாராவது வந்தே ஆக வேண்டிய நிலைமை. நல்ல வேளை இவங்க வந்தாங்க. அடுத்த கட்சியை காப்பாத்துவாங்களா மாட்டாங்களான்னு இவர் ஏன் கவலைப்படணும்? அதுக்கு தான் உண்மையான காரணம் என்னன்னு புரிஞ்சு. அவங்க அந்த கட்சியை காப்பாத்தி மக்கள் செல்வாக்கோட இருந்தா மட்டும்தானே நமக்கு ஏதாவது போடுவாங்க. பதவிக்கு நாமினேஷன் ஃபார்ம் போடுவாங்க அப்படின்னு சொன்னேன். ஃபைல் பண்ணணும்ல, அதை ஃபைல் பண்றதுன்றது அப்ளிகேஷன் போடுறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதனால போடுறதுன்னு உடனே நீங்க மட்டும் நாய்க்கு போடுறது, பிஸ்கெட் போடுறது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. கரெக்ட். யார் காப்பாற்றுவாங்க அப்படின்னா அவருடைய முக்கியமான நோக்கம் என்னை யார் காப்பாற்றுவாங்க, நான் பாட்டுக்கு கட்சி ஆரம்பிச்சு விட்டேன், படமும் ஒழுங்கா ஓடுறது கிடையாது. ஸோ அந்த கட்சி அப்படின்ற இடத்துல நீங்க திமுகன்னு வச்சுக்க கூடாது, மானிமா கமல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை யார் காப்பாத்துவாங்க அப்படின்னு திண்டாடி கொண்டிருந்த நேரத்துல வந்தார் பாருப்பா, அப்படி ஒரு பதவி கொடுத்தாருப்பா, எனக்கு இவரை மாதிரியான ஒருத்தரை பார்க்க முடியுமா அப்படின்னு அவரு சொல்றாரு. இப்பவே வந்து டெப்டி சிஎம்க்கு ஜிங்குச்சா அப்படின்னு ஜால்ரா அடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா மேபி அடுத்த தடவை எம்பி பதவிக்கு அவர் ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணுவார், போயிட்டு போது கொடுத்துருங்க அவருக்கு அப்படின்னு. ஸோ அதனால் இப்போவே துண்டு போட்டு வைக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். பாவாடை நாடா கொடுத்து பிரேக் இன்ஸ்பெக்டர் பதவி வாங்கும்போது எம்பி பதவிக்கு என்ன ஒன்றா செய்யலாம் விக்ரம்.